இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நம்மளுக்கு நீள்வகுத்தல் முறையில வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறோம். நீள்வகுத்தல் முறையில வர்க்கமூலம். இதுக்கு என்ன செய்யணும்னா, இது இந்த மாதிரி போட்டுட்டு இங்க இருந்து ரெண்டு ரெண்டா பிரிச்சுக்கிறேன். இரண்டு இலக்கங்களா பிரிச்சுக்கிறேன். பிரிச்சாச்சா? இதுல இப்ப இங்க என்ன இருக்குது? 45. இந்த 45க்குள்ள அடங்கக்கூடிய வர்க்க எண் எதுன்னு பார்க்கணும். நமக்கு வர்க்க எண்ணா உங்களுக்கு தெரியும். 1, 4, 9, 16. அப்ப இதுக்குள்ள அடங்கக்கூடியது என்னது? 36. அப்ப அதுக்கு மேல இங்கேயும் போட்டுக்கணும். இப்ப இது ரெண்டும் என்ன செய்யணும்? பெருக்கி போட்டீங்கன்னா என்ன இருக்குது? 36. இது என்ன செஞ்சிருங்க? அடுத்து கழிச்சா என்ன கிடைக்கும் பாருங்க. பார்க்காது. அப்ப 15ல இருந்தா பார்த்தீங்கன்னா 9. இந்த ரெண்டையுமே அப்படியே கீழே இறங்கிருங்க. என்ன வரும்? 96. இப்ப இந்த நம்பர் என்ன செய்யணும் அப்படின்னா, இத 2ஆல பெருக்கணும். 2ஆல பெருக்கினா என்ன இருக்குது? 12. இதுக்கு நேர் இந்த இடத்த கே போட்டுக்கோங்க. இதுல நம்ம என்ன செய்யணும்? இதுல ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி போட போறோம். சரியா? இப்ப இதுல ஒரு நம்பர் நம்ம போடும்போது பாத்தீங்க அப்படின்னா, இங்க என்ன இருக்குது? 996. இப்ப இந்த ஒரு நம்பர் போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 8 போட்டோம்னு வச்சுக்கோங்க. என்ன வரும்? 800. 800க்கு மேல வந்துடும். அப்ப 8 போடலாமா? 8 போடலாமா? 7 போடலாமா? 7 போட்டீங்கன்னா பாருங்க. பாரு, 127 7ஆல பெருக்குங்க. என்ன கிடைக்குது? 7 49. மிச்சம் 4. 16. 4 மிச்சம் 1 அப்ப 7 இங்கே போட்டுருந்தீங்க, இங்கே போட்டுருங்க. 8 போட்டோம்னா இது என்ன தாண்டிடும்? 9 தாண்டிடும். அதனால 7 வந்து அப்ப 7 49க்கு 9 8 போட்டோம். இப்ப இதை கழிச்சிருங்க. 16 9 போச்சுன்னா 7. இங்க என்ன இருந்தது? 8 8ல 8 போச்சுன்னா 0. 9 8 போனா 1. இப்ப இந்த ரெண்டை வீட்ல என்ன வரும்? 84. இப்ப அதே மாதிரி தான் இந்த ரெண்டு நம்பர் இருக்குதா? இந்த ரெண்டு நம்பரையுமே நம்ம எதால பெருக்க போறோம்? 2ஆல. பெருமை 14. 14க்கு 4. இங்க இந்த இடத்தை விட்டுருங்க. மிச்சம் 1. 12 13. இப்போ நீங்க இதுல கரெக்டா பார்க்கலாம். இந்த ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ண போறோம் பாத்தீங்களா? இந்த நம்பரை செலக்ட் பண்ணும்போது இங்க என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. இங்க என்ன நம்பர் இருக்குது? 4. இங்க எந்த நம்பர் பெருக்குனா 4ஆல முடியும்? 2 4 8 ஆயிட்டா 64. அப்ப 1 2 போடலாம் அல்லது 8 போடலாம். இங்க எதை நம்ம செலக்ட் பண்ண முடியும்? 8 தான் செலக்ட் பண்ணலாம். 2 போட்டோம்னா 2000க்கு சேர்த்து தான் வரும். ஆனா இங்க என்ன இருக்கு? 10000 இருக்கு. அதனால எதை செலக்ட் பண்ணலாம்? 8 கீ போட்டுருங்க. இங்க போட்டுருங்க. அப்ப என்ன ஆகுது? 8 ஆயிட்டா 64. மிச்சம் 6. 4 8 32. 32 ஆகும். மிச்சம் 3 8 24 ஒரு 3 27 மிச்சம் 2 ஒரு 8 8 இந்த கழிச்சா என்ன கிடைக்குது? 0. So therefore root of என்ன போடணும்? இது பேர் என்ன பேரு? ஸ்கொயர் ரூட் ஆஃப். சொல்லுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப். 45 என்ன வருது? புரியுதா மாணவ செல்வங்களே? நன்றி மாணவ செல்வங்களே.